அம்மா வடிவு, இதோ வந்துட்டேன். இந்த நகையோட ஒண்ணு பார்க்கும்போது எவ்வளவு லட்சுமிகரமா இருக்கு. எங்கேயாவது வெளியே போறியாம்மா? ஆமாமா, திருவிழாக்கு போறேன். அப்பா டவுன் வரைக்கும் போயிருக்காரு, அவருக்காக தான் காத்துட்டு இருக்கேன். வந்துட்டியா? கருப்பாயி, கண்ணு கட்டிய திறந்து விடுமா? என்னப்பா இவ்வளவு நேரம்? டவுன் பஸ் கிடைக்கலம்மா. பண்ணையில பாதி வேலைய நம்ம கருப்பாயே செய்தது. என்ன வேலையெல்லாம் முடிஞ்சுதா? பசிக்குதா? உன்னை குடும்பம் சாப்பிடட்டும். ஏன்பா, கருப்பாய்க்காக ஒரு ரசாலியாவது வாங்கிட்டு வந்துடக்கூடாதா? உங்க 2 பேருக்கும் விலைவாசியே தெரியறது இல்லம்மா. பால் வண்டி வந்தாச்சு போல் இருக்க. போம்மா, போ. செல்லத்தர, இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு கருப்பாய் இருந்தாலே போதும்பா. ஆமாப்பா, பொறுப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்கிறத விட இப்படி கடமையை செய்யற கருப்பாய்க்கு எஜமானா இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதுகிட்ட மனுஷனே தோத்துருவான் போல் இருக்குது. கறக்கிறத தவிர மத்த எல்லா வேலையும் செய்யுது. அத நான் மனுஷங்கிட்ட விட்டுட்டேன். இந்தா, ஏன் தெரியுமா? கறக்கிறது மனுஷனுக்கு கை வந்த கலை. அதுல நியாய அநியாயம் பார்க்க மாட்டான், கறந்துகிட்டே இருப்பான். கருப்பாயி, 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 அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. நீ சீக்கிரமா போய் வைத்தியரை கூட்டிட்டு வந்துரு. போமா, போ. கருப்பாயி, வைத்தியர் அங்க இல்லனாலும் இருந்து கையோட கூட்டிட்டு வந்துரு. என்ன, சீக்கிரம் போ. உனக்காகத்தான் இந்த பச்சையை அரைக்கிறேன். இந்த மருந்திலே சரியாயிடும், கவலைப்படாத. இடைஞ்சது போ.
ஏ கருப்பாய், என்ன அண்ணா காவடிக்கார மாதிரி மணி ஆட்டிட்டே நிக்கிறீங்க? வர்றோம்ல, நீங்க கண்ணுப்பட்டி இருந்து வந்துட்டா நாங்க கை கட்டிட்டு நிக்கிறோமா? சரி, இவங்க நினைப்பு. அப்பாவுக்கு காய்ச்சல், உடனே வரவும். இப்படிக்கு வடிவு. ஆமா, வேற வேலை இல்ல. மணி அடிக்கிற மணி அடிச்சுக்கிட்டே இரு. இன்னைக்கு பூரா மணி அடிச்சுக்கிட்டே இரு. உனக்கா எனக்கான பாத்துருவோம். பானை உடைச்சிட்டியா? மருந்து பெட்டியும் உடைச்சிட்டியா? உனக்கு இருக்கிற திமிரு வேற யாருக்குமே இல்ல. உன் மனசுல மலையூர் மம்முட்டியா நினைப்பா? அப்பா, அம்மா கருப்பாயி, இனிமே உங்ககிட்ட நான் தகராறு பண்ண மாட்டேன். முதல்ல இந்த புண்ணுக்கு ஒரு கட்டை போட்டுக்கிட்டு பொட்டியை தூக்கிட்டு உன் பின்னாடியே வந்துடுறேன். ஐயா, இதே மாதிரி இன்னைக்கு 3 வேளை, நாளைக்கு 3 வேளை இந்த மருந்தை தேன்ல உடைச்சு சாப்பிடுங்க. இந்தாங்க. அப்படியும் ஜுரம் குறையலன்னா அதை அனுப்பிடாதீங்க. யாராவது ஒரு ஆள் அனுப்புங்க. ஏன் வைத்தியர? ஏன் வைத்தியரவா? அது வந்து முட்டில அங்க பாருங்க, மண்டையில கட்டுப்பட வச்சிருச்சு. கொஞ்சம் ஏமாந்தேன், தூக்கி போட்டு முடிச்சிருது. ஏமா, அதுக்கு நீ என்ன சொல்லி அனுப்பிச்ச? கையோட கூட்டிட்டு வான்னு சொன்னேன்ப்பா. நல்ல வேலை, இழுத்துக்கிட்டு வான்னு சொல்லி இருந்த. அது இழுக்கிற இழுப்புல என் உடம்புல உள்ள சதையெல்லாம் தரையில ஒட்டி குறிச்ச ஓலி மாதிரி உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்து இருப்பேன். என்ன வைத்தியர் உங்களுக்கு? இருச்சாங்க. இப்படி ஒரு சிரிப்பா? அதுக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்துக்கு நானே இல்லைன்னா கூட கருப்பா என் மகளை கண்கலங்காம பார்த்து. இந்த அம்மா, இதுல 15,000 ரூபாய் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நகைகளையும் வாங்கி இந்த பணத்தையும் சேர்த்து வச்சுட்டேன். ஒரு நல்ல பையனா கிடைச்சிட்டா உன் கல்யாணத்தையும் முடிச்சிருவேன். அப்படி என்னப்பா நான் உங்களுக்கு சுமையா இருக்கேன்? வடிவு, என்ன ஒருத்தர் கிட்ட ஒப்படைச்சிட்டா அப்புறம் நீங்க தனிமரம் ஆயிடுவீங்க. பிறகு உங்களை யார் கவனிச்சுக்குவாங்க? பெத்தவங்களை பத்தி கவலைப்படுற பிள்ளைங்க இப்ப ரொம்ப குறைச்சலுமா. நான் கொடுத்து வச்சவன். அப்பா, எனக்கு பெரிய இடத்த மாப்பிள்ள பார்க்கணும்னு நினைக்காதீங்கப்பா. கை நிறைஞ்ச காசை விட கண் நிறைஞ்ச புருஷன் தான்ப்பா முக்கியம். அப்படி ஒரு புருஷனும் கிடைச்சு அதோட நீங்களும் என் கூடவே இருந்துட்டா என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மகமாய் புண்ணியத்துல உன் மனசு போலவே எல்லாம் நல்லபடியாவே நடக்குமா. கவலைப்படாது. படிவு, இந்த பணத்தை கொண்டு போய் உள்ள வைமா. செல்லதுரை, நீதாப்பா என்ன காப்பாத்தணும். நீதாப்பா என்ன காப்பாத்தணும். என்ன கண்டப்பா? எந்திருப்பா, உட்காரு உட்காருப்பா உட்காரு. என்ன விஷயம்? வர வேண்டிய பணம் கைக்கு வரல. சொன்னபடி சீர்வரிசை செய்யலைன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. இது மட்டும் நடக்கலைன்னா நான் உயிரோட இருக்கவே முடியாது செல்லதுரை. வடிவு, அந்த பணத்தை கொண்டு வாமா. பிரச்சனைகள் வர்ற போது பயந்து சாகிறவன் கோழை, அதை எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்கிறவன் தான் மனுஷன். இந்தாங்கப்பா. கண்டப்பா, இதுல 15,000 ரூபாய் இருக்கு. நம்ம 2 பேருடைய சிறு வயசு பழக்கத்தை வச்சு என் மக கல்யாணத்துக்காக வச்சிருந்த இந்த தொகையை உங்ககிட்ட தர்றேன். திருப்பி கொடுத்துருப்பா. அறுவடை முடிஞ்சு அடுத்த நிமிஷமே கொடுத்துறேன். நான் வர்றேன் செல்லதுரை. சரி, சந்தோஷமா போயிட்டு வா கண்டப்பா. புறப்படு. அம்மா வடிவு, வர்றம்மா. மிஸ்டர் செல்லதுரை, இவர் தாங்க செல்லதுரை. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்குங்க? ஜாமீன் கையெழுத்து போட்டு வடிவேலுக்கு பணம் வாங்கி கொடுத்தீங்க, அவர் கட்டல. உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும், நீங்களே எந்த முயற்சியும் செய்யல. அதனால உங்க சொத்துக்களை பூரா ஜப்தி பண்ண சொல்லி கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு.
இருந்து எதையும் எடுக்காம வெளியே போயிடுங்க. யாராவது அழுதா அதை துடைக்கிற முதல் கை செல்லதுற கையா தான் இருக்கும். நம்ம ஊரு நல்லா இருக்கணும், நம்ம ஜனங்க முன்னுக்கு வரணும்னு பாடுபட்ட நல்ல மனுஷன் செல்லதுற. கந்தப்பா, பெத்து வச்ச புள்ளையும் கொடுத்து வச்ச கடனும் சமயத்துல உதவுங்கிறது எவ்வளவு சரியா போச்சு பாத்தியா? நீ என்னப்பா சொல்ற? ஓ மகா கல்யாணத்துக்காக நான் கொடுத்த பணம் இப்ப என் மகா கல்யாணத்துக்கு உதவ போகுதுன்னு சொன்னேன். ஜப்தி நடந்த அதிர்ச்சியில உனக்கு மூளையே குழம்பிட்டுதுன்னு நினைக்கிறேன். கந்தப்பா, நல்லா யோசனை பண்ணி சொல்லப்பா. நீ இந்த பூமியை நம்பி பிழைக்கிற விவசாயி, பணத்தை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லி இந்த பூமி மேல நீ சத்தியம் பண்ணி சொல்லு. இதே பூமி மேலத்தான் நானும் சத்தியம் பண்ணி சொல்றேன், பணத்தை நான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். உனக்கு துணையா இருக்கிறது இந்த கருப்பாய் ஒண்ணுதான். நீயும் பட்டினி கிடந்து அதையும் பட்டினி போடாதம்மா. ஆமாமா, மாட்டுக்கு மடி வத்தி போச்சுன்னா அப்புறம் கஞ்சிக்கே வழி இல்லாம போயிடும். நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். முதல்ல அதுக்கு தண்ணி வச்சுட்டு நீயும் சாப்பிடுமா. இதை சமாதானப்படுத்துறதே பெரும்பாடா இருக்கும் போது. இன்னையோட 3 நாளா இவனோட சேர்ந்துக்கிட்டு இதுவும் பச்சை தண்ணி கூட குடிக்காம அடம் பிடிக்குதுங்க. எருமேனு கேலியா பேசுறோம். ஆனா வளர்த்தவங்க மேல இதுக்கு இருக்கிற பாசம் கூட எத்த பிள்ளைங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. நீ எப்ப தண்ணி குடிக்கிறியோ அப்பதான் நானும் சாப்பிடுவேன். வடிவு, என்னம்மா என்னமாச்சு? வடிவு, என்னம்மா வடிவு? என்னமாச்சு? பாத்தியாமா, பசி மயக்கம்தான். முதல்ல நீ சாப்பிடு. நீங்க 2 பேரும் பட்டினியா கிடக்கிறதுனால போன புண்ணியமா திரும்பி வந்துருவா போறாரு. சாப்பிடுமா. இந்தா சாப்பிடுமா. சாப்பிடுமா. சாப்பிடு. எங்க அப்பா சொன்னது சரியாத்தான் போச்சு. கூட பிறந்தவங்க கூட இப்படி பசங்க காட்டி பட்டினி கிடக்க மாட்டாங்க. இந்த கருப்பாய துணையிலேயே
நான் என் காலத்தை ஓட்டுருவேன். கருப்பாயி, உன்னை இந்த பாடுபடுத்துறவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. இந்த வீட்டுல மறுசோறு வைக்கிறதுக்கு ஆள் இல்லையா? இந்த வீட்டுல தண்ணி கொடுக்கறது கூட ஆள் இல்லையா? இந்த வீட்டுல பொம்பளைங்களே இல்லையா? இவ கொல்லப்பக்கம் என்ன பண்றா? ஏண்டி, என் தம்பிக்கு சோறு போடுறத விட இதுக்கு ஒத்தடம் கொடுக்கறதா ரொம்ப பெருசா போச்சா? ஒத்தடம் கொடுக்கறாளா? ஒத்தடம் ஒத்தடம். நான் தான் இப்படி கஷ்டப்படுறேன், உனக்கு என்னம்மா தலையெழுத்து? நீ எங்கேயாவது போயிடு.